எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி கைது. சென்னை நீலாங்கரையில் உள்ள திமுக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி வீட்டின் முன்பு காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். முதலமைச்சர் விஜய் குறித்தும் நடிகை த்ரிஷா குறித்தும் இரட்டை அர்த்தத்தில் பேசிய புகாரில் கைது செய்ய காவல்துறையினர் வருகை தந்துள்ளனர். தஞ்சாவூரில் உள்ள கிழக்கு காவல் நிலையத்தில் திமுக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதிக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. காவல்துறையினர் குவிப்பால் திமுக முன்னாள் அமைச்சர்கள் KN நேரு, மா. சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் உதயநிதியின் வீட்டிற்கு வருகை தந்துள்ளனர். கிருத்திகா உதயநிதி, முன்னாள் அமைச்சர் மா. சுப்பிரமணியன் ஆகியோரிடம் காவல்துறையினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். வழக்கறிஞர் வரும் வரை காவல்துறையினர் காத்திருக்க வேண்டும் என மா. சுப்பிரமணியன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். கைது செய்யாமல் போக முடியாது என காவல்துறையினர் பிடிவாதம் பிடித்து வருகின்றனர். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி கைது. சென்னை நீலாங்கரையில் உள்ள திமுக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி வீட்டின் முன்பு காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். முதலமைச்சர் விஜய் குறித்தும் நடிகை த்ரிஷா குறித்தும் இரட்டை அர்த்தத்தில் பேசிய புகாரில் கைது செய்ய காவல்துறையினர் வருகை தந்துள்ளனர். தஞ்சாவூரில் உள்ள கிழக்கு காவல் நிலையத்தில் திமுக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதிக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. காவல்துறையினர் குவிப்பால் திமுக முன்னாள் அமைச்சர்கள் KN நேரு, மா. சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் உதயநிதியின் வீட்டிற்கு வருகை தந்துள்ளனர். கிருத்திகா உதயநிதி, முன்னாள் அமைச்சர் மா. சுப்பிரமணியன் ஆகியோரிடம் காவல்துறையினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். வழக்கறிஞர் வரும் வரை காவல்துறையினர் காத்திருக்க வேண்டும் என மா. சுப்பிரமணியன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். கைது செய்யாமல் போக முடியாது என காவல்துறையினர் பிடிவாதம் பிடித்து வருகின்றனர். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி கைது. சென்னை நீலாங்கரையில் உள்ள திமுக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி வீட்டின் முன்பு காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். முதலமைச்சர் விஜய் குறித்தும் நடிகை த்ரிஷா குறித்தும் இரட்டை அர்த்தத்தில் பேசிய புகாரில் கைது செய்ய காவல்துறையினர் வருகை தந்துள்ளனர். தஞ்சாவூரில் உள்ள கிழக்கு காவல் நிலையத்தில் திமுக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதிக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. காவல்துறையினர் குவிப்பால் திமுக முன்னாள் அமைச்சர்கள் KN நேரு, மா. சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் உதயநிதியின் வீட்டிற்கு வருகை தந்துள்ளனர். கிருத்திகா உதயநிதி, முன்னாள் அமைச்சர் மா. சுப்பிரமணியன் ஆகியோரிடம் காவல்துறையினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். வழக்கறிஞர் வரும் வரை காவல்துறையினர் காத்திருக்க வேண்டும் என மா. சுப்பிரமணியன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். கைது செய்யாமல் போக முடியாது என காவல்துறையினர் பிடிவாதம் பிடித்து வருகின்றனர். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி கைது. சென்னை நீலாங்கரையில் உள்ள திமுக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி வீட்டின் முன்பு காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். முதலமைச்சர் விஜய் குறித்தும் நடிகை த்ரிஷா குறித்தும் இரட்டை அர்த்தத்தில் பேசிய புகாரில் கைது செய்ய காவல்துறையினர் வருகை தந்துள்ளனர். தஞ்சாவூரில் உள்ள கிழக்கு காவல் நிலையத்தில் திமுக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதிக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. காவல்துறையினர் குவிப்பால் திமுக முன்னாள் அமைச்சர்கள் KN நேரு, மா. சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் உதயநிதியின் வீட்டிற்கு வருகை தந்துள்ளனர். கிருத்திகா உதயநிதி, முன்னாள் அமைச்சர் மா. சுப்பிரமணியன் ஆகியோரிடம் காவல்துறையினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். வழக்கறிஞர் வரும் வரை காவல்துறையினர் காத்திருக்க வேண்டும் என மா. சுப்பிரமணியன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். கைது செய்யாமல் போக முடியாது என காவல்துறையினர் பிடிவாதம் பிடித்து வருகின்றனர்.